राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। அற்புதமான கங்கை கரையிலிருந்து இன்றைய சத்சங்கம். இந்த வருஷத்தினுடைய முதல் ஹிமாலய யாத்திரை அப்படின்னு சொல்லணும். அதுவும் இன்னைக்கு வைகாசி அனுஷம், ரொம்ப சிரேஷ்டமான ஒரு நாள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி பகவான் முதல்ல ஆரம்பித்து சொன்ன திருவள்ளுவருடைய அவதார தினம் இன்றைக்கி தான், வைகாசி அனுஷம். சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர், அதுதான் திருவள்ளுவருடைய அவதார ஸ்தலம். இன்றைக்கும் திருவள்ளுவர் கோவில் மயிலாப்பூரில் இருக்குது. அது மாதிரி வைகாசி அனுஷம் சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யரான கூரத்தாழ்வானுடைய பிள்ளைகள் பராசர பட்டர், வியாச பட்டர் அவர்கள் அவதாரம் பண்ணதும் அதே வைகாசி அனுஷம்தான். இன்றைக்கி தான் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லும்படியான காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி அவருடைய அவதார தினமும் இன்றைக்கி தான். அப்படிப்பட்ட அழகான ஒரு புண்ணிய தினத்தில் இமயமலைக்கு வந்திருக்கேன் அப்படின்றது பரம சந்தோஷம். அதுவும் இன்றைக்கி நாங்கள் தங்கியிருக்கிற இடம் எப்படின்னா, ஒரு 2.5 கிலோமீட்டரில் தேவப்பிரயாகை. இந்த பக்கம் போயாச்சுன்னா ஒரு 15-18 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 20 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். வசிஷ்ட குஹா, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் நான் இன்றைக்கி உட்காந்துருக்கேன். யூஸ்வலாக தேவப்பிரயாக இந்த பக்கம் ஸ்டே இருக்காது. ஒன்று ரிஷிகேஷில் இருப்போம், இல்லாட்டி ருத்ரப்பிரயாகையில் ஸ்டே இருக்கும். இந்த இடத்துலன்றது இன்றைக்கி தான். அதுவும் கரெக்டாக கங்கை தொடங்குகிற 2.5 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் இருக்கும். ஸோ கங்கை கரையிலேயே தான் இன்றைக்கி நான் உட்காந்துட்டுருக்கோம். ஸோ நான் தங்கியிருக்கிற ரூம்லேருந்து பார்த்தா அந்த கங்கை அப்படி அழகாக வளைஞ்சு ஜம்முன்னு போயின்ட்டுருக்கா. வசிஷ்ட குகா தரிசனம் இன்றைக்கி சந்தியா வேளை. வசிஷ்ட குகா எப்போ வந்தாலும் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆத்மார்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மகாபாரதம், சிவபுராணம், பல இடங்கள்லேயும் வசிஷ்டரை பற்றிய வைபவங்கள், முக்கியமாக வசிஷ்ட குகையினுடைய வைபவத்தையே சொல்கிறார்கள். வாழ்க்கையில் கவனித்து பார்த்தோம்னா மனசில் கவலை, பரபரப்பு, ஏக்கம், தவிப்பு, குழப்பம், சந்தேகம், இது எல்லாம் வர்றது அப்படின்னாலே எல்லாமே நம்மளுடைய தாட்ஸ் தான். இப்போ நல்லா தூங்கும் பொழுது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. தாட்ஸ் ரொம்ப அப்படியே ஸ்டில் அப்படின்னும் இல்லையா, அது மாதிரி ஸ்டில்லாக இருக்கும். அப்போ மனசு எவ்வளவு ரிலாக்ஸ்டாக ஆகிடுறது. ஸோ மனசு ரிலாக்ஸ்டு ஆகணும் அப்படின்னா எண்ணங்களிலிருந்து விடுபடணும். எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வேறு, எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணுறது வேறு, எண்ணங்களை ரியலைஸ் பண்ணுறது வேறு. அதை தாண்டி எண்ணங்களிலிருந்து விடுபடணும். இப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, இப்படி ஆகிடுமோ, அப்படி நடந்திருக்குமோ, இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாமோ. ஒரு விஷயம் நடந்த பிறகு அதை பற்றி நிறைய யோசிப்போம். இது என்ன ரகசியம்னா,
அந்த விஷயம் நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு. இதுதான் சத்தியம். ஏதோ ஒரு வீட்லேயே ஒரு மரணம் வர்றது, ஒரு வேளை ஒழுங்காக பார்த்துருக்கலாமோ, ஒழுங்காக கவனிச்சிருக்கலாமோ, என்ன யோசித்தாலும் அந்த சம்பவம் நடந்தாச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அது அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். வெறுமை எண்ணங்கள்னாலே, தாட்ஸ் மட்டும்தாங்க. ஆனால் விஷயம் நடந்தது இன்னும் சத்தியம். விஷயம் நடந்தாச்சு, நாட்கள் ஓடின்னு இருக்கு, இதுதான் சத்தியம். இது கூட ஒரு வயசான பாட்டிக்கிட்ட பேசியிருந்தேன். ஆலப்பேடன் திடீர்னு அவரோட மாமியோட ஆத்துக்காரர் போயிட்டா. பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தா, ரொம்ப வருத்தமாக. சொன்னேன், எதுவாக இருந்தாலும் இப்போ வெறுமை யோசிச்சுன்னு தான் இருக்கு, நோ யூஸ். எத்தனை விதமாக யோசித்தாலும் அது வெறும் யோசனை. அதுக்கு மேலே அந்த யோசனையினால் ஒரு பலன் கிடையாது. மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு போங்க, எல்லாம் நன்மைக்கே. ஏன்னா அவர் இன்னும் சிரமப்படுறதை பார்த்தேன்னா அதுக்கப்புறமா பகவான் அழிச்சுட்டு போனால் தேவையில்லை, நீங்களே பிரார்த்தனை பண்ணுவேன். அதை விட அனாயாச மரணம் கிடச்சிருக்கு, அவர் பிளஸ்டு அப்படின்னு தான் சொன்னேன். பல சந்தர்ப்பங்களில் எண்ணங்கள் தான் நம்மளை போட்டு அழுத்துறது. நிஜமாகவே இந்த ரியாலிட்டியோ நடக்கக்கூடிய விஷயங்களோ பெரிய பாதிப்பே கிடையாது. எண்ணங்கள் போட்டு அழுத்துன்னு உள்ளுக்குள்ளே போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி நம்மளை என்னவோ பண்ணுறது. அதே நன்னா ஒரு தூக்கம் வரும்பொழுது இந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடுறோம். அப்பாடான் இருக்கு, மைண்ட் உடனே ரிலாக்ஸ் ஆகிடுது. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சும்மா கண்ணை இருந்தால் கூட அப்படியே மைண்ட் காம் டவுன் ஆகிடுது. என்னடான்னா எண்ணங்கள்லேருந்து விடுபடணும். இந்த வசிஷ்ட குஹா இங்கே போனால் என்னென்னா அப்படியே இந்த எண்ணங்கள்லாம் விடுபடும். இப்போ நம்ம கையிலேருந்து இப்போ எங்கேயாவது வெளில போகிறோம், இப்போ திருப்பதி கோவில்லாம் போகிறோம் வச்சுக்கோங்களேன், எல்லா சாமானியும் லாக்கரில் வச்சுட்டு க்ளோக் ரூமில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் வாங்கணும்பா. ஒன்றும் எடுத்துன்னு போகக்கூடாது. மொபைல் கிடையாது, பேக் கிடையாது, வெறுமை கேஷு சின்னதாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ உடம்பு ஃப்ரீயாக ஆகிடும். இதே சில கோயில்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலாம். எல்லா பேக்கு அது இதுன்னு மாட்டின்ற லைனில் நிற்கிறவாளையும் இடிச்சுட்டு கஷ்டமாக இருக்கும். இப்போ திருப்பதி பண்ணால் எல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்பாடான்னு போவோம். மொபைல் பார்க்க மாட்டோம், ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டோம், அப்டேட் பண்ண மாட்டோம். யாராவது ஃபோன் பண்ணாலும் கவலை இல்லை, எடுக்கலையேன்னு டென்ஷன் கிடையாது. அந்த மாதிரி இந்த வசிஷ்ட குஹா வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போகும். நம்ம கவனிக்கலைன்னா கூட தானாக காம் டவுன் ஆகிடும். ஏன்னா அந்த குகையே அவ்வளவு விசேஷமான தியானம். ஏன்னா வசிஷ்டருக்கு 99 பிள்ளைகள், அப்புறம் சக்தி. இந்த சக்தியினுடைய பிள்ளை தான் பராசரர், பராசரர் பிள்ளை தான் வேதவியாசர். வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். அந்த வசிஷ்டர் அவருடைய 99 பிள்ளைகள் இறந்து போயிடுறார் விஸ்வாமித்திரருடைய சாபத்தினால. ரொம்ப துக்கம் வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக இங்கே வந்துட்டாலாம். அவளாம் அயோத்தியா அந்த பக்கம் இருந்தவா தானே, இந்த பக்கம் வந்துட்டா. வந்துட்டு இமயமலை மேலே ஏறி நின்று கங்கையில் குதித்து உசுர விடணும்னு குதிச்சு விட்றார் வசிஷ்டர். அருந்ததி அதெல்லாம் தோணல. கங்கையோட இந்த பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கா, ஒரு வருவார் அப்படின்னு. ஆனால் கங்கை எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் உயிரை நான் எடுக்க மாட்டேன், உங்களால் உலகத்துக்காக வேண்டிய காரியங்கள் இருக்குது, பிள்ளைகள் போனா அப்படின்றதுக்காக உயிரை விடுறது எந்த விதத்தில் நியாயம்? சரீரம் தானே அழியிறது, ஆத்மா எங்கே அழிஞ்சது? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. உங்களுக்கான பிரயோஜனமான அந்த பிள்ளைகள்ன்ற அந்த சரீரம் அழிஞ்சு போயிடுது. அதுக்காக உலகத்தில் மற்ற குழந்தைகள்லாம் பிள்ளைகள் இல்லையா? மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது பண்ண வேண்டாமா? உங்களை நான் எடுத்துக்கிறதா இல்லை, நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும்னு உறுதியாக சொல்லிட்டா கங்கை. அதான் கங்கை வாழ வைக்கக்கூடியவள்னு சொல்கிறது உண்டு. கங்கை அந்த பக்கம் உங்கள் பொண்டாட்டி காத்துருக்கா, அவளுக்கு யார் சமாதானம் சொல்கிறது?
அப்பாவாக இருந்த உங்களுக்கு எவ்வளோ வலிக்கிறதுன்னா அம்மாவா அவளுக்கு எவ்வளோ வலிக்கும். அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டாமா, உலகத்துக்கு காட்டி கொடுக்க வேண்டாமா, எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் கடந்து ஜெயிக்கணும்னு புரிய வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவரை அப்படி கரையில் ஒதுக்கி விடுறா. அவர் ஒதுங்கி அதன் பிறகு அருந்ததியை பார்த்துட்டு 2 பேரும் உட்காந்து தபஸ் பண்ணுறான். இந்த துக்கத்தை ஜெயிப்பதற்கான தவம். சாதாரணமாக தவம் அப்படின்னா எதையான ஒன்று அடையறதுக்கு அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். முக்கியமாக தவத்தினுடைய பெரிய பலன் என்னென்னா நம்மளை ரியலைஸ் பண்ணுறது. நம்மளுடைய ப்ளஸ் என்ன, நம்மளுடைய மைனஸ் என்ன, நம்முடைய தேவை என்ன, நம்முடைய தேடல் என்ன, நம்முடைய பைத்தியக்காரத்தனங்கள் என்னன்னு நமக்குள்ளேயே நாம் பார்த்துக்கிறது. இப்போ எப்படி ஒரு பேக் இருந்தால் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே என்னெல்லாம் உட்காந்துருக்குன்னு பார்க்கறது தான் தவம். இதெல்லாம் தேவையில்லை, அன்வான்ட், இதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணணும், தேவையில்லை. இதெல்லாம் தேவையாக இருக்குது, ஆனால் அது கவனிக்காமல் விட்டுருக்கேன், இதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த விஷயங்களில் எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் அதில் இன்னும் எனக்கு அஸ்ரத்தை இருக்குது, அதுலேருந்து நான் மாறேன். ஏன்னா இப்போ நம்ம கண் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, ஆனால் எவ்வளோ தூரம் ஸ்ரத்தையோடு இருக்கும், எத்தனை தூரம் இந்த உடம்புல நன்றியோடு இருக்கும். ஓ இது இருக்கே, இப்போ நான் இன்றைக்கி உட்காந்துட்டு கங்கை கரையில் உட்காந்துட்டு சத்சங்கம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உடம்பு இருக்கிறதுனால தானே. இது ஒரு 3 மாதம் முன்னாடி அடிபட்டு இருந்தப்போ வீட்டில் தானே உட்காந்துருந்தேன். அப்போ வீட்டில் உட்காந்துட்டு கங்கா மகாத்மியம் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி உடம்பு நன்னா ஆனதுனால கங்கை கரையில் உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கேன்னா அப்போ அந்த உடம்பு எனக்கு ஒத்துழைச்சி இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்திருக்கேன். அப்போ எனக்கு எதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கிறதோ அதிலெல்லாம் முதல்ல நான் நன்றியோடு இருக்கேன். நமக்கு அதில் ஒரு பல விஷயங்களில் மரியாதை வரதில்லை. 3 வேளை சாப்பாடு எப்பயும் கிடைக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய நன்றியோ மரியாதையோ இருக்கிறது இல்லை. இல்லாத வாழ்க்கை தான் தெரியும். ஒரு கம்ஃபர்டபுள் ஆஃபீஸ் பண்ணிட்டுருக்கோம்னா நிஜமாகவே ஆஃபீஸினுடைய டார்ச்சரோ இல்லாட்டி அதனுடைய பிரச்சனைகளோ நமக்கு தெரியறது கிடையாது. அதாவது நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிரேஸ்னே நமக்கு தெரியலை. நம்ம எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ரொம்ப தேடி கிடச்சா அதுதான் பகவத் அனுகிரகம்னு நினச்சிட்டு இருக்கோம். சாதாரணமாக இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், இப்போ நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து கேட்க பொருள் கேட்டுருக்கேன்னா இது எவ்வளோ பெரிய கிரேஸ். நான் உட்காந்துன்னு கங்கை கரையில் சொல்கிறேன், அதை ரெக்கார்ட் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன், நீங்கள் எங்கேயோ உட்காந்துட்டு உங்கள் இடத்துல சௌகரியமாக உட்காந்துன்னு கேட்குறேன்னா இவ்வளவு சௌலபியமாக கங்கா மகாத்மியம் கிடைக்கிறதே. ஓகே, அவருக்கு என்ன குருஜி ஒரு 10-12 வருஷமாக போட்டுருக்கார் வாட்ஸ்அப்பில். அப்படி இல்லாமல் இது கிடைக்கிறது, உட்காந்த இடத்துல கிடைக்கிறது அந்த வைபவங்கள் அப்படின்னா சாதாரணமாக கிடைக்கிற பல விஷயங்களில் நமக்கு ஒரு மரியாதை இருக்கிறது கிடையாது. ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு கல்ஃப் கண்ட்ரிலேருந்து ஒரு ஷேக் இந்தியாவுக்கு எதுக்கோ வந்திருக்கு. வந்த பொழுது நல்ல மழை, ஒரே சந்தோஷம், ஜன்னல்லாம் திறந்து வச்சு மழை தண்ணியெல்லாம் உள்ளே வந்து அந்த ரூமில் அப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கான் அந்த ஷேக். அதுக்குள்ளே தங்கியிருந்த ஹோட்டல் தெரிஞ்சு போயிடுத்து. உடனே வேகமாக வந்துட்டான் மேனேஜர், இப்படியெல்லாம் நாசம் பண்ணிட்டால, கர்ட்டன்லேருந்து பெட்லேருந்து எல்லாம் நினைஞ்சு ரூமெல்லாம் தண்ணி வந்துடுது, என்ன செலவு தெரியுமா? உடனே நான் பிளாங்க் செக் எழுத்துறேன், என்ன வேணால் நீ ஃபில்லப் பண்ணிக்கோ, லெட் மீ என்ஜாய் த ரெயின். ஏன்னா அங்கே மழையே இல்லை இல்லையா, அந்த மழையினுடைய மகிமை அவனுக்கு தெரியாது. நமக்கு என்னடா அது எப்போ பார்த்தாலும் மழை நை பெஞ்சுட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இல்லாதவாளுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். நமக்கு சாதாரணமாக கிடைக்கிற பல விஷயங்களில் அந்த அருமை புரியணும், தெரியணும். அப்போ எல்லாத்துலேயும் தெய்வீகம் இருக்குங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 2 பேரும் தபஸ் பண்ணுறாளாம். இந்த பாரம் மனசை அழுத்துறது, ஒரு விஷயம் நடந்தாச்சு முடிஞ்சாச்சு, பசங்க இல்லை, ஆனால் என் மனசில் அதை நான் பிடிச்சி வச்சுண்டு நடந்து போன ஒரு விஷயத்தை நிகழ்காலத்தில் இருந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நிகழ்காலத்தில் அது நடந்து முடிஞ்சாச்சு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதோடைய எண்ணங்கள் மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவள் தபஸ் பண்ணி மனசை
அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் கொண்டு வர்றது தான் பெரிய விஷயமே, உலகத்தில் பெரிய ரகசியமே. பி இந்த ப்ரெசண்ட்டு தான். திரும்ப 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 மனசை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நிகழ்காலத்தில் வைக்கணும். அப்போ தான் தெய்வீகம் புரியும். நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம், எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டிவினிட்டி ஃபீல் பண்ணியிருக்கோ அப்போல்லாம் நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ இருக்கும்போது டிவினிட்டி புரியாது. தெய்வீகத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. பக்கத்துலேயே தெய்வமே வந்துனாலும் தெரியாது. ப்ரெசென்ட்டில் இருந்தால் மட்டும்தான் தெய்வீகம்ன்ற ஒன்று புரியும். வசிஷ்டரும் அருந்ததியும் டெய்லி கங்கையில் குளித்து உட்காந்துட்டு இந்த கங்கை பாட்டுக்கு ஓடின்னு இருக்காளே, இந்த மாதிரி தான் வாழ்க்கையும் ஓடுறது. சாதாரணமாக ஒன்று சொல்லுவாள், நதியில் ஒரு தடவை குடித்த தண்ணியை ரெண்டாவது குடிக்க மாட்டோம், இட்ஸ் ஃப்ளோயிங். குளத்தில் மட்டும் அதே தண்ணி நிற்கும். அது மாதிரி தான் இப்போ நேற்று நீங்கள் அனுபவித்து முடிச்சாச்சு, இப்போ இன்றைக்கி பகல் பொழுது அனுபவிச்சாச்சுன்னா அவ்வளோதான். நாளைய பகல் புதுசு தான். அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நேற்று நைட் நான் வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நைட் நான் கங்கை கரையில் தூங்க போகிறேன். நாளைக்கு இமாலயாஸில் இன்னொரு இடத்துல தூங்க போகிறேன். டெய்லி தூங்க தான் போகிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள், எண்ணங்கள் மாறுறது, உடம்பு மாறுறது, தேவைகள் மாறுறது, எல்லாமே மாறுறது. இப்போ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கேன், அடுத்த நாள் காதில் ஆப்ரேஷன்னு படுத்துட்டுருக்கேன். அடுத்த நாள் ராத்திரி ஆப்ரேஷன் ஆகிடுதுன்னு படுத்துட்டுருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் ஆப்ரேஷன் ஆகி ஒரு நாள் ஆகிடுதுன்னு படுத்துட்டுருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, 4 நாள் படுத்துட்டுருக்கேன். 4 நாளுக்குள்ள உள்ள மாற்றங்கள் அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறுறது. அப்போ வசிஷ்டரும் அருந்ததியும் அப்படி தபஸ் பண்ணி அந்த மனசில் இருக்க துக்கத்தை எல்லாம் கங்கை கிட்ட கொடுக்குறா. அதை நினச்சி நினச்சி மனசு குமுறுறது. அப்புறம் ஏ கங்கே சரணம் பா, என் மனசில் இருக்க பாவங்கள், பாவங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துறேன். எனக்கு சமாதானம், சாந்தி, நிம்மதி கொடு. அப்படியே தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் மனசு அப்படியே கங்கை போல் நிச்சலனமாக எடுத்து இன்னைக்கு கூட அந்த வசிஷ்ட கோயிலில் போய் உட்காந்து அப்படியே அமைதியாக, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எத்தனையோ தடவை வந்தாச்சு வசிஷ்ட குகா. ஃபாரினர்ஸ் வருவா, ஒன்றுமே தெரியாத பாமர ஜனங்கள் வருவா, யங்ஸ்டர்ஸ் வருவா, வயசானவா வருவா, சின்ன சின்ன குழந்தைகள் வருவோம். யாருமே சத்தம் போட மாட்டாங்க. அதுதான் அதிசயமாக இருக்கும். அடி வச 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 வசன்னு பேசிகிட்டு இருக்கா கூட, இன்றைக்கி கூட குழந்தை சத்தமே போடலையே அங்கே உள்ள தேமேன்னு தான் இல்லை, இவ்வளோ கத்தின்னு தானே இப்போ. அப்போ அந்த ஆத்மாவுக்கான ஒரு சமாதானம் இந்த வசிஷ்ட குகால அவ்வளோ ஒரு சமாதானம். மனசு லேசாகணும். ஒவ்வொரு நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசு லேசாகணும். வசிஷ்டர் இருந்து இப்படி தபஸ் பண்ணதுனால இன்றைக்கும் அந்த இடத்துல இந்த மனசுக்கான ஒரு சமாதானம் கிடைக்கிறது. அருந்ததி அவள் தனியாக ஒரு இடத்துல தபஸ் பண்ணுறா, இவர் தனியாக ஒரு தபஸ் பண்ணுறார். பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து தபஸ் இல்லை, கொஞ்சம் தள்ளி 200-300 மீட்டர் தள்ளி அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா, அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. அப்பப்போ பார்த்துக்கிறா, பேசிக்கிறா. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சில டைம் டிஸ்டன்ஸ் உண்டு, அம்மா பிள்ளையாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் உண்டு, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லைக்கோடு உண்டு. அப்படி அவள் தபஸ் பண்ண இடம்தான் வசிஷ்ட குஹா, அருந்ததி குஹா. அதுக்கப்புறமா நிறைய பேர் அங்கே தபஸ் பண்ணியிருக்கா. முக்கியமாக புருஷோத்தமானந்தஜி ஒரு காலத்துலலாம் அந்த குகைக்குள்ளே 1 கிலோமீட்டர் நீளம்லாம் உண்டா. உள்ளுக்குள்ளே புலியெல்லாம் தங்கிட்டு இருக்குமா. இவர் பாட்டு போய் தபஸ் பண்ணுவார், புலி பாட்டுக்கு அங்கே இருக்குமா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் அந்த இடத்துல கல்லை வச்சு பிளாக் பண்ணிட்டா, எல்லோரும் உள்ளே போய் மிஸ்யூஸ் ஆட போகிறது அப்படின்னு. புலி பாட்டுக்கு தேமேன்னு இருக்குமா. அவள் பாட்டுக்கு ஒரு குகைக்குள்ளே போய் புலியோடு உட்காந்துருக்க முடியுமாண்ணா, அது ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா அப்படி இருப்பாளாம். இப்போ கடுமையான ஒரு புலிக்கு கூட ஒரு சாத்வீகம் தரும்படியான ஒரு ஸ்திதி, ஒரு ஸ்தலம் இந்த வசிஷ்ட குஹா. அதுவும் அந்த கங்கை கரையில் போய் உட்காந்துட்டோம் வசிஷ்ட குஹா கங்கை கரையிலன்னா அப்படியே பார்த்துட்டுருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல தானே வசிஷ்டர் உட்காந்துட்டு பலவிதமான துக்கங்கள், அவர் மனசில் இந்த கேள்விகள் எல்லாம் கொண்டு போட்டுருவார். அப்படியே கங்கை சமாதானம் கொடுப்பார்.
அத்தனை சிரேஷ்டம் இந்த வசிஷ்ட குகா, அருந்ததி குகை. எத்தனையோ பேர் அங்கே வந்து தபஸ் பண்ணியிருக்கா. இன்றைக்கும் எத்தனையோ ஃபாரினர்ஸ் வந்து தபஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். அப்படி ஜம்முன்னு பத்மாசனம் போட்டுண்டு அந்த முதுகுத்தண்டு நேர வச்சுண்டு சின்முதிரையை வச்சுட்டு அப்படியே தியானத்தில் உட்காந்துருக்க ஃபாரினர்ஸை சாதாரணமாக நான் பார்த்துருக்கேன் வசிஷ்ட குஹாவில். அவளுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, அப்படியே உட்காந்துட்டு அவ்வளோதான். அந்த இடத்துக்கு உள்ளே போனாலே ஒரு பெரிய சமாதானம், ஒரு சாந்தி. ஸோ இன்றைக்கி அந்த இடத்தினுடைய அனுபவம் சரியா. நேற்று வரைக்கும் நான் ஹரித்வார் விஷயங்கள் தான் சொல்லியிருந்தேன். நேற்று கூட அந்த நீல பர்வதம், அந்த ராஜாவினுடைய தபஸ், விஸ்வதத்தனுடைய தேஜஸ், இதெல்லாம் தான் அனுபவித்தோம். இன்றைக்கும் வசிட்டு போனோம்னா உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரும். மனசில் அந்த எண்ணங்கள்லாம் வரதா அதை அப்படியே தள்ளி விட்டுருங்கோ. ஆமாம் பயப்படுறேன், சரி இந்த பயம்தான் இங்கே பிரச்சனை. இது ஆயிடுமா அது ஆயிடுமா அது ஆயிடுமா, இல்லை பயம் தானே. சரி இந்த பயம் எனக்கு வேண்டாம். நான் பயத்தை கடந்த ஆத்மா, நான் குழப்பத்தை கடந்த ஆத்மா. ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இதான். நம்ம எல்லாருக்குமே என்ன ஸ்வரூபம்னா சமாதானம், சாந்தி, நிம்மதி, ரிலாக்ஸ்டாக, காமன் கம்போஸ்ட். இதுதான் ஆத்மாவுடைய ஸ்வரூபம். மனசு தான் அப்படி பண்ணுறது. அதனால் அந்த மனசு சமாதானமாக நிம்மதியாக இருக்கட்டும். வசிஷ்டர் அருந்ததி ஆசீர்வாதத்தோட கங்கை வசிஷ்டர் அருந்ததிக்கு அப்படி ஒரு சமாதானத்தை கொடுத்தா, அதே கங்கை உங்களுக்கும் உங்கள் மனசில் இருக்க பாரங்கள்லேருந்து விடுதலை கொடுக்கட்டும். சமாதானம், சாந்தி, நிம்மதி எல்லாம் தரட்டும். நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்னா இருங்கோ. எதிர்கால சந்ததியும் சௌக்கியமாக இருக்கட்டும். எப்பொழுதும் இனி மனசில் அந்த சமாதானம் தீர்மானமாக இருக்கட்டும். நன்னா நிம்மதியாக தூங்குங்க. ராத்திரியாக இருக்க வழக்கு பார்த்தாலே கேட்குறேன்னா இந்த விடியல் உங்களுக்கு சமாதானம். இனிமேல் உங்கள் ஃபோக்கஸ் மனசினுடைய சமாதானம். நான் சத்தியமானவன், என்னுடைய பயம், குழப்பம், சந்தேகம் இதெல்லாம் என்னுடைய எண்ணங்கள் தான். எல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நான் அப்படி அழகாக பகவத் தியானம் பண்ணுறேன். எதையோ நினைக்கிறத விட பகவத் தியானம் பண்ணுறது ஈஸி தானே. அழகாக நாமத்தை சொல்லுங்க, பகவானை தியானம் பண்ணுங்க. மனசு லேசாக ரிலாக்ஸ்டாக, காமாக, கம்போஸ்டாக, நிம்மதியாக இருக்கட்டும். கங்கை கரையிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம். உங்கள் மூதாதையர்கள் எல்லாம் சத்கதி அடைவார்கள். நீங்களும் நிம்மதியாக இருங்கோ, அழகான வாழ்க்கை வாழுங்கோ. அந்திம காலத்தில் சத்கதி உண்டு. குழந்தைகளும் நன்னா இருப்பா. எதிர்கால வம்சமும் நன்னா இருக்கும். உங்கள் மனசை அழுத்துகிற எல்லா பாரமும் இன்றோடு முடியட்டும். மனசு லேசாகட்டும். ராதே கிருஷ்ணா. ஏன்னா இன்றைக்கி அந்த வசிஷ்ட குஹா போனதுனால அதோட அனுபவத்தை அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா मैया की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो गंगा मैया की जय. அதுலேயும் இந்த தேவப்பிரயாக பக்கத்தில் இருக்க அந்த ஒரு பாசுரத்தையும் சொல்லிடுறேன். உழுவதோர் படையும் உலக்கையும் வில்லும் ஒன் சுடர் ஆழியும் சங்கும் மழுவொடு வாழும் படைக்கலமுடைய மால் புருடோத்தமன் வாழ்வு. பஞ்சாயுதங்களும் வச்சுருக்கக்கூடிய புருஷோத்தமன் இருக்கக்கூடிய இடம். நாந்தகம்ன்ற வாழ், பாஞ்சசன்யம்ன்ற சங்கம், சுதர்சன சக்கரம், சார்ங்கம்ன்ற வில்லு, கௌமோதகின்ற கதை, இந்த அஞ்சும் வச்சுருக்கக்கூடிய புருஷோத்தமன் வாழ்வு எங்கன்னு கேட்டால், எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுது அளவினில் எல்லாம் கழுவிடும் பெருமை. பல ஜன்மாவா
சிறுக 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 சேகரித்து வச்சுருவாங்க. என்னடான்னா பாவத்தையும் எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுது அளவினில் எல்லாம் கழுவிடும். க்ஷண நேரத்தில் அத்தனை ஜென்மாவுடைய பாவத்தை அப்படி ஜஸ்ட் வாஷ் அவுட் பண்ணக்கூடிய பெருமையுடைய கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரே. அந்த கங்கை கரையில் இருக்கக்கூடிய தேவப்பிரயாக என்ற கண்டம் என்னும் கடிநகரில் பகவான் இருக்கான் அப்படின்றான். ஸோ பல ஜென்மாவில் பண்ண பாவங்கள்லாம் அப்படி கங்கை கழுவிடுவாளா, பரிசுத்தமாக ஆகிடுவோமா. இன்றைக்கி கூட கங்கைகளில் உட்காந்து நிறைய நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம். அப்போ பாபங்களே இல்லை. அதனால் உங்களுக்கும் அந்த பாபமில்லாத ஒரு நிலைமை உண்டாகட்டும். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பாரத் மாதா கி ஜெய். ஸோ இன்னிலேருந்து 5-6 நாளைக்கு ஹிமாலயத்திலிருந்து கங்கா பிரவாகம். ராதே கிருஷ்ணா.